ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசத்துல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். தினமணி நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா 10 பக்கம் 15 பக்கம் இருக்கும். 15 பக்கம் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது சார். நான் எப்படி சார் குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் வந்து நான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்துருச்சு. ஈஸியா 10 நிமிஷத்துல கரண்ட் அஃபேர்ஸ நோட்ஸ் எடுத்துக்கலாம். நோட் கையில வச்சிருக்கீங்களா? எல்லாரும் கையில நோட் எடுத்துக்கோங்க. நோட்டை கையில வாங்கிக்கிட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நோட்டும் பேனாவும் கையில வச்சுக்கிட்டு குறிப்பு எடுத்துக்கோங்க. பிளஸ் டெஸ்ட் அடிச்சு பார்க்கணுமா, ஃப்ரீயா ஜிகே டெஸ்ட் அடிச்சு பார்க்கணுமா, அதே நேரத்துல வந்து உங்க மொபைல்லயே பிடிஎஃப் இல்லாம மொபைல்லயே ஆன்லைன்ல டெஸ்ட் அடிச்சு பார்க்கிறதுக்கு நம்ம கற்பத ஏஎஸ் உடைய டெலிகிராம்ல போனீங்கன்னா வந்து நான் எங்களோட பிளாக் பத்தி கொடுத்துருப்பேன். டெலிகிராம்ல வந்தீங்கன்னா இங்க நான் வந்து எல்லாத்துக்குமான லிங்க் நான் கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நேரடியாக கற்பதேசோட பிளாகுள்ள போகும். கற்பதேஸ் பிளாகுல போய் 2 வரி சுருக்கம் நீங்க படிக்கணும்னா படிங்க. 2 வரி சுருக்கம் ஒரு 15 தகவல் இருக்கும். அது படிக்கணும்னா படிங்க, சும்மா படிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பதில்கள்னு கொடுத்துருப்பாங்க. கேள்வி படிச்சீங்களா, ஆன்சர் தெரிஞ்சிக்க இங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இப்படி 15 தகவல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ரைட்டா? அடுத்தது டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். என்ன பண்ண டெஸ்ட் அடிக்கணுங்கிறதுக்கு இங்க பாருங்க வினாடி வினான்னு கொடுத்துருப்பேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் எந்த நகர்ல நடைபெற்றது? சீனாவில் நடந்திருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வந்து விளக்கத்தோட இதுதான் ரைட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்ப இந்த கொஸ்டின் 131வது அரசியலமைப்பு நேற்று நடந்துச்சுல, அதுல அந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா ஏன்னா 2/3 வந்திருக்கணும், ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லோக்சபால மக்களவைக்கு எத்தனை இடங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி 850. ஆனா உங்களுக்காக நான் வந்து சின்னு போடுறேன். இப்ப பாருங்க, சி தப்பு, டி ரைட் அப்படின்னு சொல்லி காமிக்குதா? இந்த மாதிரி நீங்களே டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம்ப்பா. ஸோ இதுக்கு டெலிகிராம்குள்ள வாங்க. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி சிஏ நீங்க வந்து ஒரு 20 பக்கம் இருக்கும். ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா 20 பக்கம் இல்லைன்னா 15 பக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஏப்ரல் 2026 18ஆம் தேதி 16 பக்கம் 9 ரூபாய் இந்த நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய தகவலை ஷார்ட்டா 10 நிமிஷத்துல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து பாத்தீங்கன்னா மறுசீரமைப்பு மசோதா, அதாவது டீலிமிட்டேஷன் அது வந்திருக்கு. அது ஃபெயில் ஆயிடுச்சு. எவ்வளவு இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டா 2/3 இருந்திருக்கணும் ஓட்டிங். ஆனா 2/3 கிடைக்கல. ஓகேங்களா? ஆதரவு வந்து 298 கிடைச்சிருக்கு. 230 எதிர்ப்பு வந்திருக்கு. ஆக்சுவலா எவ்வளவு இருந்திருக்கணும், 352 ஓட்டு இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கும் இந்த மசோதா. சோ இது சம்பந்தமான டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அரசியல் மற்றும் அரசியல் அமைப்பு தொடர்பாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்துல வந்துச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு பிளஸ் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா இது தோல்வி அடைந்தது. ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு? ஒரு சில முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும்போது கண்டிப்பாக 2/3 மெஜாரிட்டி வேணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்ன, எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லட்சுமிகாந்த் புக்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அரசியலமைப்புல ஒரு 200க்கு மேற்பட்ட வீடியோஸ் இலவசமாகவே இருக்கு. நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. ரைட். இப்ப 3/2 பங்கு பெரும்பான்மைக்கு எத்தனை வாக்கு வேணும்? 352 வேணும். சார் இந்த நம்பர் எப்படி சார் வந்துச்சு? மொத்தம் 543 இருக்கா, இன்டு 2/3ன்னு போடுங்க. எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 352 வந்திருக்கும். 352 வரணும். ஆனா கிடைத்த வாக்குகள் 298 மட்டுமே. சோ அதனால இது ஃபெயில் ஆயிடுச்சு. சரி, மொத்தம் எத்தனை இடம்? இப்ப வந்து 543 இருக்கு லோக்சபாவுடைய மெம்பர்ஸ் எண்ணிக்கை, எம்பிக்களுடைய எண்ணிக்கை. அந்த 543ல 272க்கு மேல யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அரியணை ஏறும் வாய்ப்பு. அரசு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கிற வாய்ப்பு இருக்கும். அந்த 272 பேர்ல யார் தலைவரோ அவர் தான் பிரதமர். ஓகேங்களா? சோ இது அரசியலமைப்புல வரும். சோ இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. என்ன பாப்புலேஷன்? 2011 பாப்புலேஷன். ஆக்சுவலா பாப்புலேஷன் சென்சஸ் 2026 இப்பதான் நடக்குது. சோ இதுக்கு ரிசல்ட் வந்து, அதாவது பாப்புலேஷன் வந்ததுக்கு அப்புறம்னு பார்க்கும்போது ரொம்ப லேட் ஆயிரும். அதனால இப்பவே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அரசியல் உள்ள இருக்கு. ஆனா நம்ம அரசியல் அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். சோ 250 மாறும்னு சொல்லியிருக்காங்க. இதுல 15 வந்து யூனியன் பிரதேசங்களுக்கும் 835 மாநிலத்துக்கும் இருக்கும்.
இப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு 39 இடங்கள் இருக்கு. அந்த 39 எவ்வளவா மாறுது அப்படின்னு கேட்டா 21 கூடுதலாகி 60 மாறுது. 60 எம்பி வந்து பாத்தீங்கன்னா மாறுது, லோக்சபா எம்பி ஆக மாறும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து யூபி பொறுத்த வரைக்கும், உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 80 இருக்கு. அதை வந்து 40 உயர்த்தி 120 மாத்துறாங்க. சோ அப்ப எப்படி பார்த்தாலும் வந்து டபுள் பண்ணிருக்காங்க, 50% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. இதுல 2029 மகளிர் இடஒதுக்கீடு வந்து அமலாக இயலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது தோத்துருச்சு. சோ அதனால 2029ல தான் ஆகும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் வந்து அப்டேஷன்ஸ் தேவை. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் 2023ல நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். சோ இந்த தகவல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எப்ப? இது இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கு, அதனால இதை நான் சொல்றேன். ஏப்ரல் 23. இன்னும் வந்து 4 நாள்ல ஏப்ரல் 23. சோ இன்னைக்கு 18, 19, 20, 21, 22, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. 23ஆம் நடக்க போகுது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. ஒரே கட்ட தேர்தல் தான். சென்னையில எவ்வளவு போலீசார் வந்து பாத்தீங்கன்னா தபால் வாக்கு போட்டிருக்காங்க. ஏன் தபால் வாக்கு போடணும் அப்படிங்கிற கேள்வி வரும், இன்னொரு வீடியோல சொல்றேன். தேர்தல் கட்டுப்பாட்டு அறை எவ்வளவு, போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு, இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை நமக்கு, இதெல்லாம் தேவையில்லை. பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, தபால் வாக்கு யாரெல்லாம் போடலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். சரி. மற்றும் நீதி மற்றும் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏவை கைது பண்ணிட்டாங்க. இந்த பேரெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. வினய் குல்கர்னி, ஆயுள் சிறை அப்படின்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முக்கியம் இல்ல கொலை வழக்குல. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இம்யூன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 105 எம்பிக்காகவும் ஆர்டிகிள் 194 எம்எல்ஏக்காகவும் இருக்கு. அவங்களை ஈஸியா கைது பண்ண முடியாது. ஆனால் கிரிமினல் வழக்குகள் இருக்கும்போது கைது பண்ணலாம். இது சம்பந்தமாகவும் நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். சோ இது பாத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், கான்ஸ்டிடியூஷன்ல வரக்கூடியது. அடுத்த தகவல் பாருங்க. கர்நாடகாவுல பெண்களுக்கு மாசம் விடுப்பு. ஓகேங்களா? மாத விடுப்பு சட்டம் உயர் நீதிமன்றம் உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருது. சோ அப்ப இது ஒரு கேள்வியா கேட்பாங்க. ராகுல் காந்திக்கு இரட்டை குடியுரிமை. இந்தியா முழுக்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தானே இருக்கு, அப்புறம் எப்படி டபுள் சிட்டிசன்ஷிப்? வாய்ப்பு இல்ல. சோ அப்ப சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப அந்த யூனிட்டரி ஃபீச்சர்னா என்ன, பெடரல் ஃபீச்சர்னா என்ன, இந்தியாவை ஏன் குவாசி பெடரல் கண்ட்ரின்னு சொல்றோம்? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கணும். இரட்டை குடியுரிமை வழக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. என்னங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம், அது அரசியல். ஆனா இந்த இரட்டை குடியுரிமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 5ல் இருந்து 11 வரைக்கும் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க. நியூ சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது பாலிட்டிக்கு. சோ அதனால வெயிட் பண்ணுங்க. ரைட். அடுத்தது நியூஸ் சீரிஸ் வேணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம். இந்தியா வந்து ஜிடிபி முறையில எவ்வளவு பெரிய பொருளாதார நாடு? 5வது இடத்துல இருக்கு. 5வது இடத்துல இந்தியா இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள்ல, ஓகேங்களா, அதாவது IMF தரவரிசை படி, இப்ப ரீசன்ட் தரவரிசையின் படி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, நம்ம இந்தியா 6வது இடத்துக்கு போயிருச்சு. ஓகேங்களா? சோ இந்தியா 6வது இடத்துக்கு போயிருச்சு. அப்ப இந்தியாவுக்கு பதிலா யார் வந்திருக்காங்கன்னா பிரிட்டிஷ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இங்கதான் இருக்கு, யூகேன்னு மட்டும் போடுறேன். பிரிட்டிஷ் இங்க இருந்துச்சு, 6வது இடத்துக்கு இருந்துச்சு. 4வது இடத்துல ஜப்பான். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு போகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த இந்த போர்னால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, நம்ம ஜப்பானுக்கு மேல போவோம்னு பார்த்தா பிரிட்டனுக்கு கீழே போயிட்டோம். சோ அந்த தகவல் கொடுத்திருக்காங்க. இது டெம்பரரியான நியூஸ் தான், பட் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு முன்னேற முடியும் என மத்திய அரசு எதிர்பார்த்தது. ஆனா IMF என்ன பண்ணிருச்சு, இப்படி பண்ணிருச்சு. அதாவது IMF பண்ணல, உலக இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை காரணமா இப்படி நடந்திருக்கு. ரைட்டா? அடுத்தது 2025-26ல தபால் சொல்றேன், தங்கம் இறக்குமதி வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. 24% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரூபாய் 6.6 லட்சம் கோடியாக இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது ஒண்ணு. 2025-26ல தங்கத்துடைய இறக்குமதி, இம்போர்ட் பண்றோம் நம்ம, வேற நாட்டுல இருந்து நமக்கு இங்க வருது, அது வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. அதே நேரத்துல ஸ்மார்ட் போனுடைய அந்த என்ன சொல்ல சேல்ஸ் இருக்குல்ல, அது குறைஞ்சிருக்கு. ஜனவரி மார்ச்ல மட்டுமே 3% சரிவு. கடந்த 6 வருஷம் இல்லாத அளவுல இது வந்து சரிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சில கம்பெனிஸ் பத்தின டீடைல்ஸும் ரேரா கொஸ்டின் கேட்பாங்க. நெட்ஃபிளிக்ஸோடைய இணை நிறுவனர்
கோ ஃபவுண்டர் ஹாஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா விலகி போயிருக்காரு. ஓகேயா? ஸோ ஹாஸ்டிங்னு சொல்லும்போது வாரன் ஹாஸ்டிங் ஞாபகத்துக்கு வர்றாரா? ஸோ ஹாஸ்டிங் விலகி இருப்பாரு. ஸோ இன்டர்நேஷனல் நியூஸ், இஸ்ரேல் லெபனான் வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் தற்காலிகமான போர் நிறுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டாங்க. ஹார்முஸ்னா என்ன, எங்க இருக்கு, எந்த இரு நாட்டுக்கு நடுவுல இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. பாக் ஜலசந்தின்னு பார்த்திருப்போம்ல, பார்க் நீர் சந்தி, இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் இலங்கையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கக்கூடியது, எந்த இரு நீரை இணைக்கக்கூடியதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்னா எங்க இருக்கு, எப்படி அப்படிலாம் கேட்பாங்க. உலகத்துல நிறைய சோக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மியான்மர்ல இருக்கக்கூடிய ஆங் சாங் சூகி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஸ் நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து தண்டனை குறைப்பு நடந்திருக்கு, முன்னாள் அதிபர் விடுவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போப் பிரான்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் உலக அமைதி கோரிக்கையை வச்சிருக்காரு. இவர் வந்து ரீசெண்டா ஏன் நியூஸ்ல வந்திருக்காரு அப்படின்னு கேட்டா, டொனால்ட் ட்ரம்ப்போட மிகப்பெரிய முரண்பாடு அவருக்கு நடந்துச்சு. அதனால நிறைய வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. தமிழக அரசு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சிறைகள்ல புகையிலை பிடிக்கிறதுக்கு தடை ஹைகோர்ட் உத்தரவு பண்ணியிருக்காங்க. ஏடிஜி வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ இவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏடிஜிபி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. சோ 37 மாதிரி சூரிய கிராமங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஐஎம்எஃப் தரவரிசை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாத விடுப்பு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பத்தி கேட்கலாம். இதெல்லாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான்ப்பா. இப்ப நம்ம பார்த்தது எவ்வளவு நேரம் இருக்கு இந்த வீடியோ? 10 நிமிஷம் இருக்குமா? 10 நிமிஷத்துல நீங்க 20 பக்கம் 16 பக்கம் படிக்க வேண்டிய இந்த நியூஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிங்க. இவ்வளவுதான் டிஎன்பிஎஸ்சில கேட்க போறான். நடுவுல ஒரு திருக்குறள் இருக்கும், அது வேணா நான் ஸ்கிரீன்ஷாட்டா அனுப்புறேன். ரைட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்க சொல்லி வலியுறுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துட வேணும். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.